யாருன்னு ஒன்று என் பேர் அண்ணா. உங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான்? என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும். இவனும் அந்த தீ போலத்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். இந்த ஸ்பெஷல் சைல்டினுடைய நீண்ட நாள் ஆசையை இங்க ஒருத்தர் நிறைவேற்றி வச்சிருக்காரு. குடும்பம் வறுமையான சூழல் இருக்கிறதுனால இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு தேவையான இந்த வீல் சேரை அவங்களால வாங்க முடியல. அதனால ரொம்ப வருஷமா இவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த குழந்தையினுடைய நிலையை அறிஞ்ச இங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காரு. விவேக் மனிதம் போற்றுவோம் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சைல்டு வெளியே போக முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க கிட்ட வீல் சேர் இல்லை. இந்த காரணத்தினால வெளி உலகத்தை இவங்க பார்க்க முடியாத சூழல் இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஒன்னா போய் இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு இந்த வீல் சேரை வாங்கி பரிசா கொடுத்துருக்காங்க. அப்போ அழகா அதை கிஃப்ட் பண்ணி இதை அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய முகத்துல பார்க்கணுமே அப்படி ஒரு சந்தோஷம். சிறக விரிச்சு பறக்க போறேன் அப்படின்ற மாதிரி இந்த வீல் சேர்ல உட்காந்து அவங்க இந்த உலகத்தை பார்க்க கிளம்பிட்டாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ நிகழ்ச்சியாகவும் இருக்கு. நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சோம்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு உதாரணமா நிறைய சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கு இந்த வீடியோ சிறந்த உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க செஞ்ச இந்த உதவியால இப்போ இந்த ஸ்பெஷல் சைல்டு இந்த உலகத்தை ரொம்ப சந்தோஷமா சுத்தி பார்க்க போறாங்க. பார்க்கும்போதே நிகழ்ச்சியா இருக்குல்ல? இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.